நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழளித்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக குர்ஆன் கூறும் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த குழந்தை பாக்கியத்தை தருகிறான். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு நாடவில்லையோ அவர்களுக்கு கடைசி குழந்தை பாக்கியமே கொடுக்கறதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ கீமா. குழந்தை விஷயத்திலே, பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் 4 விஷயத்தை சொல்லுகின்றான். ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், குழந்தை பாக்கியம் இருக்கிறதே நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு ஆண் வாரிசை மட்டுமே கொடுக்கின்றோம். கொடுக்கின்றோம் என்ற இடத்தை எல்லாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை இருக்கிறதல்ல, யஹபுன்னு சொல்றான். யஹபுன்னா ஹிபா, கிஃப்ட், அன்பளிப்பு. அப்ப குழந்தை பாக்கியம் சொல்லி அல்லாஹ் சொன்னா கிஃப்டாக கொடுக்கின்றேன். லிமை யஷா, நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவருக்கு கொடுக்கின்றேன். சில குடும்பத்தில் பார்த்தா வெறும் ஆண் குழந்தைகளாகவே இருக்கும், கடைசி வரைக்கும் ஒரு பெண் குழந்தை கிடையாது. எவரும் ஆசைப்படுவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தா இருக்கு. எல்லாம் சொல்லிட்டான், நான் இவருக்கு ஆண் குழந்தை மட்டும் கொடுப்பதாக நாடிவிட்டேன், அதனால ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கு. வயஜாலு மையஷா வயஹபு லிமைஷா ஸுகு வயஹபு லிமைஷா இனாஸா. சிலருக்கு அல்லாஹ் தஆலா வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் கொடுப்பேன்னு சொல்றான். சில குடும்பத்தில் பார்த்தா வரிசையா பெண் குழந்தை பிறந்துட்டே வருது, ஒரே ஒரு ஆண் குழந்தை ஆசைப்படுறாங்க, கடைசி வரைக்கும் கிடைக்கல. சில குடும்பத்தில் வெறும் ஆண் குழந்தைகளா இருக்கு பார்க்குறோம், சில பேர் வெறும் பெண் குழந்தைகளா பார்க்குறோம். அவ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா. சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன கொடுக்குறான். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஆண் 2 பெண் 1ங்க, 2 பெண் 1 ஆணுங்க. எங்கள் வீட்டில் வெறும் ஆம்பளை பிள்ளையா இருக்குங்க, ஒரு பெண் குழந்தை நல்லா இருக்கும். என் குழந்தை வீட்டில் வெறும் பெண் குழந்தையா இருக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் எல்லாம் நாடலைங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கு, அதுக்கு சுக்ரியா சொல்லுங்க. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வயஜாலு மையஷா அகீமா, நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமலே ஆக்கிவிடுகின்றேன். கல்யாணமாய் 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, என்னங்க குழந்தை இல்லைங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், டாக்டர்கிட்ட போகிறேன், துவா செய்கிறோம், என்னென்னவோ செய்து பார்த்துறேன், அல்லாஹ்வுடைய நாட்டங்கள். அல்லாஹ் சொல்றேன், கடைசி வரைக்கும் மௌத்தாகின்ற வரைக்கும் குழந்தை பாக்கியவே இல்லை. அப்படி சில பேர் இருக்காங்களா இல்லையா? ஒரு குழந்தை கூட இல்லைங்க, அவர் மூத்தா போயிட்டார். எத்தனை குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் சொல்கின்றான், நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களை மலடாக ஆக்கிவிடுகிறேன், குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகின்றேன். அப்போ அல்லாஹ் சொல்ல வர விஷயம் என்றால், குழந்தை பாக்கியம் என்பது யஹப் ஹிபா, நான் விரும்பி கொடுக்கின்ற அன்பளிப்பு, கிஃப்ட். அப்போ ஒருத்தர் நம்ம கிஃப்ட் கொடுக்குறான்னு சொன்னா அந்த கிஃப்டை நம்ம நல்லா பயன்படுத்தினா சந்தோஷப்படுவாரா? தூக்கி போட்டு கொடுத்தா தூக்கி போட்டோம், மூலையை தூக்கி போட்டோம் சந்தோஷப்படுவாராங்க? அதை நம்ம பயன்படுத்த சந்தோஷப்படுவார். நல்லா தொப்பி கொடுத்துட்டாரு, போட்டு நீ கொடுத்த தொப்பி எல்லாம் தொழுகிற, நீ கொடுத்த பேனா எழுதுற, தொப்பியத்துக்கு ஒரு மூலையில் போட்டாரு, பேனத்துக்கு ஒரு மூலையில் போட்டாரு, நான் கொடுத்துருப்பேங்க அது போல கிடக்குதுங்க, சந்தோஷப்படுவாரா? அப்போ அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்திருக்கின்ற
மற்றவர் கொடுக்காத நியமத்தை கொடுத்திருக்கேன்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் எப்படி பயன்படுத்த சொன்னானோ, எப்படி அவர்களை வளர்க்க சொன்னால் அதன்படி வளர்க்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் நபிமா இருக்கிறாங்க. அவன் நல்லா இருந்தது, யாரெல்லாம் எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் கேட்டு 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 வயசாகி போய் கூட குழந்தை கிடைக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நல்ல பேர் நபிங்க. அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. எடுத்து துஆ செய்றாங்க. ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா. யா அல்லாஹ், கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 90 வயசாகி போச்சு. எனக்கு எலும்பெல்லாம் பலகீனமாகி போச்சு. வயசாகி முடியெல்லாம் நரைச்சி போச்சு. குழந்தை இல்லை யா அல்லாஹ், ஒரு குழந்தை கூட யா அல்லாஹ், எனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. துஆ செய்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 90 வயசு கிட்ட ஒரு குழந்தை கிடைச்சது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேர் நபிங்க? கடைசி காலத்துல முதுமையில் ஒரு குழந்தை கிடைச்சது. அதெல்லாம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். முதுமையில் வயசான பிறகு அல்லாஹ் தனக்கு குழந்தை கொடுத்தான். அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபிமார்களுக்கே கொடுக்காத நியாமத்துகள்லாம் கொடுத்தவங்க சொன்னா பயன்படுத்துறா இல்லையா? அவெல்லாம் சொல்லுகின்றான், எப்படி மற்ற நியாமத்துகளை பற்றி நான் விசாரிப்பேனோ மறுமை நாளில் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி விசாரிப்பேன். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யத்திஹி. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள், எப்படி ஆளாக்கினீர்கள், அது அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகும். அல்லாஹ்ட்ட நாம கேட்கிறோம், யா அல்லாஹ், குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், என்ன முன்மாதிரி? அல்லாஹ் சொல்லுகின்றார். குர்ஆனை பாருங்க. குர்ஆனிலே நான் ஒரு ரோல் மாடல் கொடுத்திருக்கின்றேன். ஒரு இறைநேசர் எப்படி தன் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினார், ஒரு ரோல் மாடல் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க பாருங்க. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சூரா இறக்கியிருக்கின்றார். அந்த சூராக்கு பேர் நாங்கள் லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூராக்கு பேர் சூரத்து லுக்மான். அந்த சூராவிலே லுக்மான் என்ற ஒரு இறைநேசர், அவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். அவரை பற்றி முதல்ல எப்படி அறிமுகப்படுத்த சொன்னா, வலகத் ஆதைனா லுக்மான் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்தேன். அதனால் நான் சொன்னேன், உங்களுக்கு நான் ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்திருக்கின்றேன். ஏன் ஞானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றான் அவருக்கு தான் ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்திருக்கின்றேன். ஹிக்மத் ஞானம் என்னன்னாங்க, எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்தால் பயனுள்ளதாக இருக்குமோ அப்படி செய்வதற்குரிய அறிவு, எப்படி பேசினால் காரியம் சக்சஸ் ஆகும் அப்படி பேசுவதற்குரிய அறிவு, சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், இதற்கு பேர் தான் ஹிக்மத். அப்ப அல்லாஹ் சொல்லி உங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறேன், நீங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ரா செய்யுங்க சொல்லிட்டு, அப்ப அவங்க எந்த அளவுக்கு எல்லாம் ஹிக்மத்து கொடுத்தான்னு சொன்னா, அந்த இறைநேசர் உபதேசம் செய்ய ஆரம்பித்தால் மக்கள் கூட்ட கூட்டமா வந்து அந்த விஷயத்தை கேட்பாங்க, பயனடைவார்கள். அப்ப அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைஞானி இறைநேசர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆயத்தை சொல்லுகின்ற அவர்களை பற்றி உபதேசத்தை பற்றி. அதை பூரா சொல்ல டைம் இல்லை, 8 ஆயத்து சொல்ல முடியாது. அந்த 8 ஆயத்திலும் அவர்கள் 4 விஷயங்களை குழந்தைக்கு வலியுறுத்துறாங்க, அது செய்றாங்க. 4 விஷயங்கள். ஒன்று என்ன சொல்றாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஒன்று. ரெண்டாவது, யா புனைய அகிமிஸ் ஸலா, ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், யா புனைய வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. 4 விஷயம் சொல்றாங்க. முதல் விஷயம் நாங்க லா துஷ்ரிக் பில்லாஹ், ஷிர்க் செய்யக்கூடாது. இரண்டாவது, தொழுகையில் தொடர்ந்து தொழுகை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களுக்கு நீங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நான்காவது, அஹ்லா
நல்ல நன்னடத்தை உள்ளவனா இருக்க வேண்டும். இந்த 4 விஷயம் சொல்றாங்க. இது நாம் 4ல் முதலாவது பார்க்குறோம். முதலாவது விஷயம் என்ன சொல்றான்னு சொன்னா, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய மகனே, நீ ஷிர்க் செய்யாதப்பா, அல்லாஹ் இணை வைக்காதப்பா, அது மிகப்பெரிய அநியாயமானது. யார் சொல்றாங்க? வலியுல்லா, இறைநேசர். ஒரு இறைநேசரை அவருடைய பிள்ளை எப்படிப்பட்ட உண்மையில தானே இருப்பாரு. அவர் என்ன சொல்றாங்க? ஷிர்க் செய்யாதப்பா அப்படின்னு அர்த்தம். எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நீ தவறி விடாதே, வழி தவறி விடாதே என்று உபதேசிக்கிறாங்க. அப்போ இதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வரன்னு சொன்னா, வலியுல்லாவுடைய மகனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆலிமுடைய பிள்ளை இருந்தாலும் சரி, ஏன் நபிமார்கள் ரசூலுடைய பிள்ளை இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி கவனிக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவன் வழி தவறிவிடக்கூடாது, கவனிக்க வேண்டும். அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் பார்க்கின்றோம், ஒரு நபியுடைய மகன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 950 வருஷம் இஸ்லாமிய பணி செய்தார்கள், அழைப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமா ஆமன மஅஹு இல்லா கலீல். அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் சொற்பமானவர்கள். கிட்டத்தட்ட 83-85 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா பார்த்தா, இதுக்கப்புறம் இவர்கள் இருந்து புரோஜனங்கள் சொல்லி ஈமான் கொண்டவர்கள் மட்டும் அல்லாஹ் ஒரு கப்பலில் காப்பாற்றினான், மற்றவர்களை வெள்ளத்தில் அழித்தான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வெள்ளத்தில் அழிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இருக்கான், கன்ஆன் என்ற மகன். ஏன்னு சொன்னா, அவருடைய சகவாசம் சரியில்லை, தீயவர்களோடு பழகினான். தீய சகவாசின் காரணத்தினால், ஈமான் கொள்ளாதின் காரணத்தினால் அவனும் அதிலே மூழ்கடிக்கப்படுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன பனி மின் அஹ்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யலாம், யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பாத்து, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பாத்து. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. அவர் துஆ செய்யுங்க, அவன் உன்னுடைய பிள்ளை அல்ல. சொல்றான், லைஸ மின் அஹ்லி, உன் பிள்ளை கிடையாது பாவ. ஏன்? ஈமான் இல்லை. அப்போ அவனும் அவனோடு மூழ்கடிக்கப்பட்டான். வரலாறு. அப்போ அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன, ஒரு நபியுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட அவருடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாக வேண்டும். ஈமான் பறிபோவதற்கு காரணமாகிவிடும். அதனால தான் நபிமார்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா. ஒரு ஆள் இருக்கிறாரே, அவர் ஒரு உம்மத்துக்கு சமம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான், சும்ம அவ்ஹைனா இலைக அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இப்ராஹிமுடைய மில்லத்தை, இப்ராஹிமுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்றான். யாருக்கு? ரசூலுல்லாஹ். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என்ன சொல்லி, வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக் அல்ல, மாறாக ஹனீஃப முஸ்லிமா, பியூர் முஸ்லிம். என்னங்க? முஸ்லிம்லே பியூர் முஸ்லிம், 100% முஸ்லிம். அல்லாஹ் சர்டிஃபிகேட் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்கள், கிட்டத்தட்ட 10-18 இடத்துல எல்லாம் சொல்றான் இப்ராஹிம் சார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இருக்குல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவளை பற்றி எல்லாம் கவலைப்படுறாங்க பாருங்களா. அவங்க சொல்றாங்க, யா பனிய வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன். பார்ப்பா, அல்லாஹ் தஆலா உனக்கு தீனை கொடுத்திருக்கான், ஒரு நபியுடைய பிள்ளையா பிறந்திருக்க நீ, ஆனால் அதில் நீ உறுதியா இருக்கணும். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மவுத்தாகிற வரைக்கும் உறுதியா இருக்கணும். அதுல
இடையில ஷைத்தான் வந்து கெடுத்து உன்னை கெடுத்து விடுவோம். மௌத்தாகின்ற வரைக்கும் இஸ்லாத்தில் உறுதியா இருக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரப்பிள்ளை யாக்கூப் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வாச பிள்ளை கூப்பிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, மௌத்தாக போறாங்க. மௌத்தாக கூடிய நேரத்தில் இது இது ஹதன யாக்கூபல் மவுத் ஹாதிரான பொழுது பிள்ளைகள் கூட சொல்றாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய பிள்ளைகளே நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபதேசம் செய்த பார்த்துக்கிட்டேன், நீங்க இஸ்லாத்தில் இருக்கீங்க, நான் மௌத்தா போயிட்டா மா தஅபுதூன மின் பஅதி, நீங்க யாரை வணங்குவீங்க? யார் கேட்குறாங்க? நபி கேட்குறாங்க பிள்ளைங்களை பார்த்து. அவங்க சொன்னாங்க, காரு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்ஹாக இலாஹு வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அத்தா நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க. நீங்கள் போன பிறகும் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோமோ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமோ, நீங்கள் போன பிறகும் நாங்கள் அதே வழியில் இருப்போம், ஒரே இறைவனை வணங்குவோம், முஸ்லிமாக இருப்போம், முஸ்லிமாக மரணிப்போம் என்று சொன்னாங்க. சொல்லி அப்ப அல்லாஹ் சொல்லி வருகிறேன் சொன்னா, நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறாங்க சொல்லி யோசனை பார்க்கணும். அன்பு நிறைந்த அல்லாஹ்விடார்களே, அப்ப அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த இந்த கிஃப்ட் இருக்கிறதே, இதை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அமானிதமாக நினைத்து அவர்கள் நீங்கள் சீராக்கினால் அவர்கள் ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ ஈமான் என்பது நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் அல்ல, நீங்கள் போன பிறகு அவர்கள் சரி ஈமான் உறுதியாக இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர்களுக்கு தீனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம் தீனுடைய கல்வி கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? பொதுவாக பிள்ளை பெற்றோர்கள் என்னோட பிள்ளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ஊர்லேயே எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் நல்ல படிப்பு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. எந்த படிப்பு முடிஞ்ச பிறகு +2 முடித்த பிறகு எந்த காலேஜில் நல்ல படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் எந்த ஸ்கூலு எந்த காலேஜ் இன்ஜினியரிங் நல்லா இருக்குது, பட்டப்படிப்பு எங்கே நல்லா இருக்குது. ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதில் தடை செய்யவில்லை, மார்க்கம் தடை செய்யவில்லை, தாராளமாக கற்றுக் கொடுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதோடு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்க. ஏனென்றால் பிற்காலத்தில் அவர்கள் வழி தவறிவிடாமல் இருப்பதற்கு இந்த மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். நாம் அனுபவத்தில் பார்க்கிறோமா இல்லையா? நல்லா படிக்க வச்சார், என்னென்ன கேட்குறோன்னு வாங்கி கொடுத்தோம், என்னென்ன கேட்குறோன்னு சாப்பிட்ற கொடுத்தோம், உணவு உடை இருப்பிடம் எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் படித்து கொடுத்தோம். எந்த காலேஜில் படித்தவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மேல் படிப்பினோம். ஓகே, எத்தனை லட்சம் சொன்னாலும் பரவாயில்ல, நல்லா படிச்சுட்டு வரார். வரும்போது தனியாக போனார், வரும்போது ஜோடியாக வரார். யார் பாது? கிளாஸ்மேட். என்ன பேரு? சரஸ்வதி. என்னப்பா சரஸ்வதி? ஆமாம் சரஸ்வதி. என்ன செய்ய போற? நான் இவளை விரும்பிவிட்டேன், அவள் என்னை விரும்பிவிட்டால், நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்றாங்க? எவ்வளோ செலவு பண்ணி கடைசியில் என்னாச்சுங்க? ஈமான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றார், ஏப்பா ஒரு என்ன குறைங்க, இவளுக்கு நல்ல அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வலா அமத்து முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும். ஒரு முஷ்ரிக்கான பெண், அவள்
அழகிலே சிறந்திருக்கலாம், படிப்பிலே சிறந்திருக்கலாம், சம்பாதிப்பில் சிறந்திருக்கலாம், வலவு ஆஜபத்தும் உங்களை கவரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஈமான் இல்லை என்றால் அவளை விட ஒரு சாதாரண வலஅமத்தும் முஃமினத்தும் கைரும் மின் முஷ்ரிகத்தின், சாதாரண ஒரு அடிமை பெண், மூமினான அடிமை பெண் சிறந்தவர் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்போ எல்லாம் இருக்குப்பா, என்ன இல்லை ஈமான் இல்லையே, பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுக்க தயார், எல்லாத்தையும் பெற தயார், ஈமான் எடுக்க நான் தயாராகிட்டேன். ஈமான் நடப்பா அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பெண் சொல்லுது, நான் உங்கள் பக்கம் வரமாட்டேன், நீங்கள் வேணும்னு சொன்னால் எங்கள் பக்கம் வாங்க, எங்கள் முறைப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணணும். ஓகே பரவாயில்ல, பெற்றோர்கள் உதாசீனம். அதே மாதிரி பெண் குழந்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு, வரும்போது ஜோடியாக வருது, என்னப்பா பேர், சரவணன், விரும்பிட்டேன், அவன் தான் எனக்கு வேணும், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருந்து அவர்கள் நரகத்திற்கு போக விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah, இவர்கள் உங்களை நரகத்தின் பால் அழைத்து செல்கின்றார்கள், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் வர சொல்றான். எனவே பிள்ளைகள் என்பது அல்லாஹ் கொடுத்த நியமத்தாக இருக்கின்றது. அதை நாம் வளர்த்தாலாக்கி அவர்கள் ஈமானை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யணுங்க, உலக கல்வி கொடுப்பதோடு மார்க்க கல்வியை கொடுக்கணும். அதனால் என்ன செய்யணும், ஒன்று முழுக்க 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 அவர்களை ஆலிமாக்குவது, குர்ஆன் கல்வி கொடுப்பது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தான் மின் அல்ஃபி ஆபிதி. மார்க்க கல்வி இல்லாதவர் 1000 பேர் இருக்கிறாங்க, மார்க்க கல்வி இல்லை. மார்க்க கல்வி இல்லாத வெறும் வணக்கசாலி இருக்க, தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜகாத் எல்லாம் செய்கிறாரு, மார்க்கத்தை பற்றி இல்லை. அவர்களில் 1000 பேரை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அவனுக்கு சுலபம். ஒரே ஒரு ஆலிமை வழிகெடுக்க முடியாதனால ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தான் மின் அல்ஃபி ஆபிதின், 1000 ஆபிதுகளை அவன் கெடுப்பது சுலபம், ஒரு ஆலிமால் கெடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஷைத்தை எப்படி எல்லாம் வருவான்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லி ஷைத்தை எப்படி வருவான், அப்படி வருவான், வலது பக்கம் வருவான், இடது பக்கம் வருவான் சொல்லியிருக்க. அதனால உஷாரா இருப்பாங்க. அதனால முடிஞ்ச என்ன முடிய பிள்ளை மொழிகள் முழுக்க ஆலிமாக்கணும். அல்லது என்ன செய்யறாங்க, எந்த கல்வி கூடங்களில் உலக கல்வியோடு மார்க்க கல்வி இருக்கிறதோ அதுல சேர்க்கணும். அல்லது எந்த மதரசாக்களில் மார்க்க கல்வியோடு உலக கல்வி இருக்கிறதோ அப்படிப்பட்ட மதரசா சேர்க்கணும். ஆக சுருக்கமாக அவர்களுக்கு உலக கல்வி கொடுக்கிறோம் இல்லையோ, மார்க்க கல்வியை கொடுத்து அவருடைய ஈமானை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க என்ன கல்வி கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் மார்க்க கல்வியை, அந்த மார்க்க கல்விக்கு அடிப்படை இருக்கக்கூடிய குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை வழி பாதுகாத்துக் கொள்ளும். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்றுக்கொள்வோரும் கற்றுக் கொடுப்பவர்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம கொடுத்திருக்கின்ற பிள்ளைகள் விஷயத்தில் நாம் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளின் ஈமானை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. நாமும் நம் பிள்ளைகளும் ஈமான் சலாமத்தோடு வாழ்ந்து ஈமான் சலாமத்தோடு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.